சிக்கன்லேயே சிக்கன் நூடுல்ஸ் செய்யலாமா? ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் 100 to 200 கிராம்ஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக. அதிலேயே ஒரு பச்சை மிளகா அண்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் கொஞ்சமாக சேர்த்து அதில் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச சிக்கனை இந்த பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். பைப்பிங் பேக் கட் பண்ணும்போது குட்டியாக கட் பண்ணால் கொஞ்சம் தின்னான நூடுல்ஸாக கிடைக்கும். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் குண்டு குண்டு நூடுல்ஸாக வந்திருக்கு. ஆனால் இது ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணி குண்டு குண்டு நூடுல்ஸாகவே போட்டுட்டேன். ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சு நல்லா கொதிக்கிற போது நம்ம இந்த சிக்கனை வந்து நூடுல்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படியே போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு தட்டையில் வந்து புழிஞ்சு வச்சுட்டு சிக்கனை அப்புறமா அப்படியே தண்ணியில் போட்டு கூட நம்ம வந்து பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். சிக்கனை தண்ணியில் போட்டதுமே உடனே வெந்துடும். நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து எடுத்துடலாம் சிக்கனை. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சாப் பண்ண பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக, என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மஷ்ரூம் இருந்துச்சு, நான் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சால்ட்டு, டொமேட்டோ சாஸு அண்டு பெப்பர் பவுடர் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேயே வேக வச்சு சிக்கன் நூடுல்ஸை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிக்கனை வேக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். சும்மா என்னைக்காச்சும் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.